கவலைகளை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையை நோக்கி எங்கள் கவனங்களை நாம் திசை திருப்ப வேண்டும். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவதாக இந்த கவலை இல்லாமல் உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் படைத்த ரப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். எது நடந்தாலும் அந்த அல்லாஹ்வின் ஏற்பாட்டிலே தான் நடக்கிறது. அந்த ஈமானில் அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இதைத்தான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம், மன் அமில ஸாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணாகட்டும் அல்லது பெண்ணாகட்டும், யாராக இருந்தாலும் யாரெல்லாம் சாலிகான அமல்களை செய்கிறார்களோ வஹுவ முஃமின், நிபந்தனை அவர் ஈமான் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டியே அந்த அமல்களை செய்ய வேண்டும். இந்த இரண்டு விடயங்களும் ஈமானும் இருக்க வேண்டும், சாலிகான அமலும் இருக்க வேண்டும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாராகட்டும், ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, மனமான வாழ்க்கையை நாம் அவர்களுக்கு கொடுப்போம். சுப்ஹானல்லாஹ், இது குர்ஆனுடைய வாதா. இதையும் மீறி ஒரு மனிதனுக்கு கவலை வருகிறது, சோதனை வருகிறது என்றால் அவர் நினைக்க வேண்டும், இந்த சோதனை எனக்கு மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளாக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு வராத சோதனையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்காத சோதனைகளா? இது அல்லாஹ்வுடைய சோதனை. மூமினை பொறுத்த வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அஜபன் அம்ரில் முஃமின், மூமினுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு ஏதாவது நனவு நடந்தால் அல்லாஹ்வை புகழ்கிறார், அதிலேயும் அவருக்கு நன்மை இருக்கிறது. ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டால் பொறுமையை மேற்கொள்கிறார், அதிலேயும் அவருக்கு நன்மை இருக்கிறது. ஒரு மூமினுடைய முள் காலிலே ஒரு முள்ளு தேய்த்து விட்டாலும் கூட அந்த முள்ளை தேய்த்த துன்பத்தை அனுபவித்த காரணத்தினாலே, ஈமானுடைய பரக்கத்தினாலே அவர் வாழ்க்கையில் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பொழுது அந்த சோதனை இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது என்பதை ஒரு மூமின் உள்ளத்திலே வைத்தால் எந்த சோதனையாலும் அவன் ஒரு நாளும் துவண்டு போக மாட்டார். பாருங்கள் எவ்வளவு ஆச்சரியமாக சொன்னார்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَإِنْ أَصَابَكَ شَيْءٌ فَلَا تَقُلْ لَوْ أَنِّي فَعَلْتُ كَذَا كَانَ كَذَا. ஏதாவது ஒரு சோதனை முசீபத்து வந்துவிட்டால் ஒரு மூமின் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் இப்படி செய்திருந்தால் அது நடந்திருக்காது, அல்லது நான் இதை செய்திருந்தால் அப்படி ஆகி இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, நான் போகாமல் இருந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்காது, என் மகனை நான் அனுப்பாமல் இருந்திருந்தால் அவன் மரணித்திருக்க மாட்டான். இப்படியாக பேசுவது இருக்கிறதே, இப்படி பேச வேண்டாம். வலாக்கின் என்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டும், கத்தரல்லாஹ், அல்லாஹுடைய ஏற்பாடு, இது அவனால் ஏற்பாடு செய்யப்பட்ட முடிவு. வமா ஷாஅ ஃபஅல, அவன் எதை நாடினானோ அதை அவன் நடாத்தியே தீருவான். இது அல்லாஹுடைய நாட்டத்தின்படி நடந்திருக்கிறது. எதுவும் பேசக்கூடாது, நடந்தது அல்லாஹுடைய ஏற்பாட்டில் தான் நடந்திருக்கிறது. நீங்கள் இந்த ஷரத்து வைத்து பேசுகிறீர்களே, நான் அந்த பொருளை வாங்காமல் இருந்திருந்தால் தப்பி இருப்பேன், முற்பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் மாட்டாமல் இருந்திருப்பேன், போகாமல் இருந்திருந்தால் நடக்காமல் இருந்திருக்கும் என்று இந்த பேசுகின்ற இந்த நிபந்தனை என்ற இந்த பேச்சு இருக்கிறது, இது ஷைத்தானுடைய எல்லா வாசல்களையும் திறந்துவிடும். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தவக்குல் இருக்க வேண்டும். இது உலகத்திலே கவலைகள் என்று வருகின்ற பொழுதே இது மூமின்களுக்கு அல்லாஹ் அவனுடைய தூதர் சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு ஆறுதல். வீட்டிலே மரணம் நிகழ்ந்ததா அல்லது ஏதாவது நடந்ததா, எது நடந்தாலும் சில பேர் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை ஊனமாக பிறந்தாலும் கூட எவ்வளவு சொன்னோம், பிரிவில்ல அங்கேயும் இங்கேயும் சுத்த வேண்டாம், அதில் ஏற்பாடுதான் இது என்று சொல்லுகின்ற நேரத்தில் நவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுவல்ல, அது அல்லாஹுடைய ஏற்பாடு. இதை நாம் எடுக்கவில்லை என்றால் ஒரு கைப்பிடி அளவிருக்கின்ற கல்போ இன்னொரு பிரச்சனையையும் அது தாங்காது, அந்த கல்புக்கு சின்ன பிரச்சனையையும் அது தாங்காது. அதனாலதான் ஈமானில் கோளாறு உள்ளவர்கள் பிரச்சனை தலைக்கு மேலால் வருகின்ற பொழுதே தற்கொலையில் அவர்கள் தஞ்சமடைகின்ற காரணம் இதுதான். அவர்களால் அதை தாங்க முடியாது.
சகிக்க முடியாது, நான் செய்த காரணத்தினால்தான் இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறது. சில பாவங்கள் இருக்கின்றன, அதனுடைய விளைவுகள் அவர்களை பிடிக்கும், அது வேறு விடயம். அது என்று வருகின்ற பொழுதே கண்ணியமானவர்களே, சோதனைகள் என்று வருகின்ற பொழுதே அதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவதாக நம்ப வேண்டும். அந்த கவலைகள் என்று உள்ளத்திலே வருகின்ற பொழுதே அதை அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. யாரிடமாவது அதை சொல்ல வேண்டும். சொல்லப்படுபவர் எங்கள் கவலைகளை பார்த்து சிரிப்பவராக இருக்கக்கூடாது, ஆறுதல் சொல்பவராக இருக்க வேண்டும். அது உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நெருங்கிய தாய் அல்லது தகப்பன் அல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீங்கள் பழகக்கூடிய முக்கியமான உலமாக்கள், இவர்களோடு அந்த உளப்பாரத்தை நீங்கள் அதை தணிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லோரிடமும் சொல்லுவதற்கு முன்னதாக இன்னமா அஷ்கு பஸ்தி வஹுஸ்னி இலல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை இழந்த நேரத்திலே சொன்னார்களே, என்னுடைய முழு கவலைகளையும் கை சேதத்தையும் நான் அல்லாஹ்வின் முன்னாலே சமர்ப்பிக்கிறேன். படைத்த ரப்போடு பேச வேண்டும். தஹஜ்ஜுத் நேரத்திலே எழுந்து அழ வேண்டும். கண்ணீர் வடிய 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 கவலையோடு அல்லாஹுக்கு முன்னால் கல்வியில் உள்ள பாரங்கள் எல்லாம் அந்த கண்ணீரோடு கரைந்து போய்விடும். உள்ளத்தில் ஒரு ஆத்ம திருப்தி ஏற்பட்டுவிடும். படைத்த ரப்பிடத்திலே முறையிட வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 வருட பணிவிடையிலே நான் ஈடுபட்டிருக்கிறேன். ஏதாவது சோதனைகள் கவலைகள் உள்ளத்திற்கு வருகின்ற பொழுது எப்ப பார்த்தாலும் அவர்கள் வாய் திறந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன், கவலைகள் கை சேதங்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், கோழைத்தனம் கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல், சோம்பேறித்தனம் இயலாமை இதை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைரி வகஸ்ரி ரிஜால், கடன் மிகைப்பதை விட்டும் அடுத்தவர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று முழு கவலையையும் முதலாவது ஆயிஷாவோடு எங்களோடு பேசுவதற்கு முன்னால் படைத்த ரப்போடு பேசுகின்ற பழக்கமும் வழக்கமும் உள்ளவர்களாக வல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அடுத்து சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பொதுவாக உலக கவலைகள் வருவதற்கு பல நோக்கம் இருக்கும். உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் ஒரு நாளும் பார்த்து ஏங்க வேண்டாம். வாகனத்திலே போறவரை பார்த்து நடந்து போறவர் அல்லாஹ் அவருக்கு வாகனத்தை கொடுத்திருக்கிறான் பாரு, எனக்கு தந்தில்லையே என்று சொல்லி பார்க்கிறதை விட 2 கால்களில் ஒரு கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாரா, அந்த நிலைக்கு அல்லாஹ் என்னை ஆக்காமல் திரகாத்திரமாக நடந்து போகக்கூடிய 2 கால்களை தந்திருக்கிறானே, உங்களுக்கு கீழால் உள்ளவர்களை பாருங்கள் என்றார். ரிஸ்கை அளப்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவருடைய கெட்டித்தனம் அல்ல. ஒரு நாளும் உம்மா வாப்பா நானமார் பெரியப்பா சாத்தமார் ஒரே வயசுல இருக்கிற 2 பிள்ளைகள், உன்னோடதான் அவனும் பிறந்தான், அவன் கார்ல போறான், நீ ஒரு புஷ்பைக்காவது வாங்க வக்கில்லாதவனாக இருக்கிறாயே என்று ஒரு நாளும் குழந்தைகளை அடுத்தவரோடு ஒப்பிட்டு பேச வேண்டாம். பேசுவதற்குள்ள முறை அதுவல்ல, அது அவருடைய கெட்டித்தனம் அல்ல. நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, உலகத்துல யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று பிரித்திருப்பவர்கள் நாங்க தான் என்று குர்ஆன் சொல்லுகிறதே. எங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காமல் எங்கட தரத்திற்கு கீழுள்ளவர்களை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த கவலைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள்.